நம்ம சேனல்ல செலிபிரிட்டீஸோட ஸ்பெஷலான அப்டேட்ஸ்லாம் பார்க்குறோம். அப்படிதான் இப்பவும் அப்டேட்ஸோட வந்திருக்கு. அது என்னன்ட்டு வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலையோ, அவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. சின்ன மருமகள் சீரியல் எதுக்காக இந்த மாதிரி ஒரு சீரியல் எடுக்கிறாங்கன்னே தெரியலன்னு சொல்ற வகையில தான் ஒவ்வொரு சீரியல்லையும் ஒவ்வொரு மொக்கையான சீன்ஸ்லாம் வைப்பாங்க. அப்படிதான் சின்ன மருமகள் சீரியல்ல இப்ப வச்ச கிரிஞ்சான சீன்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா ஹீரோவுடைய பிரதருக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகி விவாகரத்தாகி சொத்துக்காக இன்னொரு பணக்கார வீட்டு பொண்ணை திருமணம் பண்ணணும். அந்த கேப்ல சொந்த அத்தை மகளையே தப்பா பார்த்து தப்பா பழகணும். ஸோ இந்த மாதிரியான சீன்ஸ்லாம் பார்க்கும் போது ரொம்ப ரொம்ப ஒஸ்டா இருக்கு. ஏன் சீரியல்ஸ்லாம் இப்படி போயிட்டு இருக்குன்னே தெரியல. இதை பத்தி நம்ம தொடர்ந்து வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சீரியல்ல காவியா அப்படின்ட்டு ஒரு நியூவா ஒரு ஆக்ட்ரஸ் அறிமுகமாயிருக்காங்க. இவங்களை பத்தி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் காத்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த சீரியல்ல எனக்கு இந்த ரோல் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு யாரெல்லாம் சொல்றீங்களோ அவங்க கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. காவியாவா ரொம்ப சூப்பராகவே நடிக்கிறாங்கன்னே சொல்லலாம். ஆரம்பத்துல இவங்களுடைய சீன்ஸ்லாம் கம்மியா இருந்தாலும் ரீசன்ட் டைம்ல இவங்களுக்காகவே தனி சீன்ஸ்லாம் தனி ட்ராக்கே போயிட்டு இருக்கு. நிறைய பேர் இவங்களுடைய போட்டோஸ் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு ரொம்ப அழகா இருக்கீங்க, இவங்க ஒரு ஹீரோயின் மெட்டீரியல் மாதிரி இருக்காங்க, ஏன் சீரியல்ல ஹீரோயினாவே நடிக்கலாமே அப்படின்னு சொல்லி தமிழ் கேரக்டர் கூடவே ஒப்பிட்டு இந்த சீரியல்ல இவங்களை ஹீரோயினா மாத்துங்க அப்படிலாம் நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. அதனாலதான் என்னவோ இவங்களுக்கான இந்த ரோல் நிறைய வந்துட்டே இருக்கு போல இருக்கு. ஸோ இந்த மேரேஜ் சீக்வன்ஸே அதனாலதான் ரொம்ப ரொம்ப பரபரப்பா கொண்டு போயிட்டு இருந்தாங்க. காவியா வேணும்ன்றதுக்காக தான் இந்த மேரேஜை பண்ண வச்சு அதுக்கப்புறம் காவியாவோட ரிவெஞ்ச்லாம் நம்ம பார்க்க முடியுது. கண்டிப்பா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் காவியா பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ காவியாவா அறிமுகமான இவங்களுடைய ரியல் நேம் அர்ஷினி. ஸோ அர்ஷினியா 3 வருஷத்துக்கு முன்னாடில இருந்தே சோஷியல் மீடியால ரொம்பவே ட்ரெண்டிங்கா இருந்த ஒரு பொண்ணு தாங்க. ஏன்னா நிறைய ரீல்ஸ் வீடியோ அவங்க பண்ணாத ரீல்ஸ் வீடியோவே சொல்லலாம். அந்த மாதிரி நிறைய ரீல்ஸ் வீடியோ போட்டிருக்காங்க. ரொம்ப அழகா சாரி அண்ட் ஆஃப் சாரி இது போல ட்ரெடிஷ்னல் லுக்ல தான் இவங்களுடைய வீடியோஸ்லாம் இருக்கு. ஆனா இந்த மீடியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தவங்களும் மாறிடுவாங்க போல இருக்கு. அந்த மாதிரி தான் இவங்களுடைய ரீசன்ட் பிக்சர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் மாடர்னா கொஞ்சம் கிளாமரா இருக்குன்னு கூட சொல்லலாம். ஏன்னா வெளியே போறாங்க, அதாவது ட்ரிப் போறேன் அப்படின்ட்டு இவங்க நைட் அவுட் போற வீடியோஸா இருக்கட்டும் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த போட்டோஸ்லாம் கூட கொஞ்சமே கிளாமரா இருக்கு. அதெல்லாம் இல்லாம இருந்தாங்கன்னா கண்டிப்பா இவங்க நிறைய ரசிகர்களை பாசிட்டிவா பெறலாம். ஸோ இந்த மாதிரி கிளாமரான போட்டோஸ்லாம் போட்டு நெகட்டிவான கமெண்ட்ஸ் மூலமா கூட நிறைய பேர் ஃபேமஸ் ஆவாங்க. அப்படி ஆவாங்களான்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இவங்க பக்காவா சூப்பரா தமிழ் பேசுவாங்க. இவங்க ஆல்ரெடி ஒரு அஃபிஷியல் அக்கௌண்ட்டை வச்சிருக்காங்க அண்ட் பர்சனல் அக்கௌண்ட்டை வச்சிருக்காங்க. இப்போ சீரியல் அப்டேட்ஸா இருக்கட்டும், இவங்களுடைய அடுத்த ப்ராஜெக்ட்ஸ் அப்டேட்டா இருக்கட்டும் எல்லாமே இப்போ இருக்கிற இவங்களுடைய அஃபிஷியல் பேஜ் இன்ஸ்டால தான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி இவங்க கிஃப்ட் ஆஃப் காட் அப்படின்ற ஒரு பேஜும் வச்சிருக்காங்க. இது பர்சனல் வீலாக்ஸ் எல்லாத்தையுமே போட்டுட்டு இருக்காங்க. இவங்க ஒரு யுனிவர்சல் பிலீவர் அப்படின்னு சொல்லலாம். 11:11. ஸோ இதுதான் இவங்க மேனிஃபெஸ்ட் பண்ற ஒரு பர்சன். என்ன யார் எது பண்ணாலும் அதை பத்தி கவலை இல்லை, நமக்கு என்ன தேவை அதை பத்தி மட்டுமே நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி செல்ஃப் லவ் பர்சன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா நிறைய வீடியோஸ் நிறைய போட்டோஸ்ல செல்ஃப் லவ் அப்படின்றத மட்டும் தான் அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. இப்படிலாம் பார்க்கும்போது ஆரம்பத்துல இருந்தே ஒரு கேர்ளா இருக்கட்டும் ஒரு பாயா இருக்கட்டும் செல்ஃப் லவ்க்குள்ள வரமாட்டாங்க. இதாவது ஒரு சில அடிகள்லாம் பட்டதுக்கு அப்புறம் தான் அந்த செல்ஃப் லவ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளேயே போக முடியும். அப்படிதான் இவங்களுடைய வாழ்க்கையிலும் சில கசப்பான சம்பவங்கள் சில ஹார்டான டைம்ஸ் எல்லாமே இருந்திருக்காம். அதையும் இவங்க மென்ஷன் பண்ணி இருந்திருக்காங்க. இவங்களுக்கு சாய்பாபாவும் பிடிக்குமாம், அவரையும் போய் தரிசனம் பண்ணுவாங்களாம். அண்ட் இவங்க ஒரு தீவிரமான சிவன் பக்தை அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நிறைய கோவில்கள் சிவன் கோயிலுக்கு மட்டும்தான் இவங்க போயிட்டு என்னுடைய சிவன் ஓம் நம சிவாயான்ட்டு நிறைய போட்டோஸ் சிவன் கூட அந்த ஒரு ஆலயத்துல போட்டோ எடுத்த போட்டோஸ் மட்டும் தான் போட்டிருக்காங்க. அதுல இருந்தே தெரியுது இவங்க ஒரு தீவிரமான சிவன் பக்தி அப்படின்ட்டு. இவங்களுக்கு சின்ன மருமகள் சீரியல் தான் ஃபர்ஸ்ட் சீரியலான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஆனா இது கொஞ்சம் மெயின் ரோல் அப்படின்னே சொல்லலாம். ஆனா இதே மாதிரி இன்னொரு மெயின் ரோல்லையும் இவங்க நடிச்சிருக்காங்க. இவங்க ரியலா நடிக்கலங்க, ஆவியா நடிச்சிருக்காங்க. ஆமாங்க, இப்போ ரீசன்ட் டைம்ல நிறைய பேருக்கு ரொம்ப ஃபேவரட்டா இருக்கிற சீரியல் வீரா சீரியல். இந்த சீரியல்ல வீராவுடைய உடம்புல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஆவி பூந்தது. அந்த ஆவி வேற எந்த ஆவியும் கிடையாதுங்க, கங்கா அப்படின்ற பேர்ல இருந்த இவங்களுடைய ஆவிதான். இந்த ஆவியை போ வைக்கணும், நீதானா ஒரிஜினல், இப்படி அந்த ஒரு காமெடியா இருக்கட்டும் நிறைய ஃபன்னான மொமெண்ட் ரொம்ப சீரியஸான விஷயங்கள் இது எல்லாத்தையுமே அந்த சீரியல்ல நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணிருந்திருக்கோம். அதை பத்தி இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னுடைய கெரியர் இப்படி ஒரு சூப்பரான சீரியல் மூலமா ஆரம்பிக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. கொஞ்ச நாள் இருந்தாலும் இந்த ரோலுக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்து எனக்குன்னு ஒரு மெயின் கேரக்டர் கொடுத்து நடிக்க வச்சு அதை அடுத்த லெவலுக்கு கொண்டு
போயிருக்காரு. இந்த ஒரு சீரியல் மூலியமா அடுத்தடுத்த லெவலுக்கு போவேன் நம்புறேன். அண்ட் எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஒவ்வொருத்தருக்கும் நன்றி. அண்ட் இவங்க வந்து இந்த ஒரு வாய்ப்பு மட்டும் இல்ல, சின்ன வாய்ப்பு எது கிடைச்சாலுமே அது ரொம்ப பெரிய விஷயமா பாக்குறாங்க. கண்டிப்பா இவங்க ரொம்ப உயரத்துக்கு போவாங்கன்னே சொல்லலாம். ஏன்னா இந்த ரோலா இதெல்லாம் நடிக்க மாட்டேன் அப்படின்ட்டு ஒரு சிலர்லாம் வந்து சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இவங்களுக்கு கிடைக்கிற ரோலை நம்ம நல்லபடியா நடிச்சு கொடுக்கணும்ட்டு சூப்பராவே அதுலயும் பாத்தீங்கன்னா பாவாடை தாவணையில தான் வந்து கலக்குறாங்க. இவங்க பாக்குறதுக்கு பக்காவா ஒரு ஹீரோயின் மெட்டீரியல் அப்படின்னு தான் சொல்லலாம். அண்ட் இவங்க சீரியலை தாண்டி படத்திலையும் நடிச்சிருக்காங்க. அது எந்த படம் பாத்தீங்கன்னா நெவர் எஸ்கேப் அப்படின்ற படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல இவங்க ஹீரோயினாவே மாறிட்டாங்க. ஆமாங்க, இந்த படத்துக்கு ஹீரோயினே இவங்க தான். இதுல வில்லன் யாருன்னு கேட்டீங்கன்னா யாருமே நம்ம எதிர்பார்த்திருக்க மாட்டோம். அந்த ஒரு நபர் தான் வில்லன். ஸோ ராபர்ட் மாஸ்டர் இவர் தான் வந்து இந்த படத்துக்கு வில்லன். அதுவும் சைக்கோ த்ரில்லர் மூவி அப்படின்றதுனால இந்த படத்துல ராபர்ட் மாஸ்டர் ஒரு சைக்கோ வில்லனா தான் வந்திருக்காரு. ஸோ இந்த படம் வந்து இவங்களுக்கு எந்த அளவுக்கு வெற்றியை தேடி தரும், இது எல்லாத்தையும் நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது ரிலேட்டடா இவங்க ஒரு சில சினிமா பைட்ஸ் எல்லாம் கூட கொடுத்திருக்காங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஹோம்லி லுக் கூட தான் இவங்க இருக்காங்க. அண்ட் இவங்கள பாக்குறதுக்கு ஒரு நடிகை மாதிரி இருக்காங்க. ஒருவேளை இவங்களுடைய சிஸ்டரா இருப்பாங்களா அப்படின்லாம் வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணாங்க. அவங்க வேற யாருமே இல்லைங்க, விக்ரம் வேதா இந்த சீரியலோடைய ஹீரோயின் மாதிரி தான் இவங்க இருக்காங்க. ஒருவேளை அவங்க சிஸ்டரா இருப்பாங்களா? ஏன்னா வித்தவுட் மேக்கப்ல பாத்தீங்கன்னா அப்படியே வந்து ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு இவங்கள வித்தவுட் மேக்கப்ல பார்க்க இந்த நடிகையோட சிஸ்டர் மாதிரி தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா அவங்க ரொம்ப ஃபேமஸான நடிகையா மாறிட்டாங்க. இப்போ ஹார்ட் பீட் வெப் சீரிஸ் எல்லாம் கூட நடிச்சிருக்காங்க. ஸோ அதனால இவங்களும் வந்து இன்னும் ஃபேமஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இத்தனை வருஷமா இவங்க இருக்காங்கன்னும் போது இன்னும் டைம் எடுக்கும், இன்னும் கொஞ்சம் ஃபெமிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு இவங்க இந்த அளவுக்கு வெயிட் பண்ணியிருக்காங்க. இன்னும் வெயிட் பண்ணாங்கன்னா அடுத்த சீரியலே இவங்களுக்கு ஹீரோயின் சான்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே இருக்கு. இவங்க ரொம்ப ரொம்ப ஒரு பாசிட்டிவான பர்சன். எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரே பாசிட்டிவிட்டி தான். ஸோ நம்மளை சுற்றி எவ்வளோ நெகட்டிவிட்டிஸ் இருக்கு, அதை எதையுமே கேர் பண்ணாம நம்ம தேவை என்ன, நமக்கு என்ன வேணும் அதை நோக்கி நம்ம பயணம் செஞ்சோம்னா கண்டிப்பா நமக்கான வெற்றி கூடிய சீக்கிரம் கிடைக்கும். அதே மாதிரி தான் இவங்களுக்கும் இந்த சீரியலை தொடர்ந்து அடுத்தடுத்த சீரியல் வாய்ப்புகள்லாம் கிடைக்கணும்ட்டு நம்மளுடைய சின்ன சமூகத்தின் வாயிலாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.